விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் நடைபெற்று வரும் மது ஒழிப்பு மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் குறித்து பெண் நிர்வாகி ஒருவர் பேசியிருப்பது மேடையில் இருந்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியை கோபப்படுத்தியுள்ளது. அந்த அந்நிய முதலீடுகளை பெற்று வந்திருக்காங்க. அந்த அந்நிய முதலீடுகளை பன்மடங்கு ஆக்குவது என்பது உறுதியான மூளையோடு உறுதியான கை செயல்பாடுகளோட அந்நிய முதலீட்டை பெரும்பான்மையாக்குவது என்பது கைகள் நடுங்கக்கூடிய இளைஞர்களுடைய கைகளிலா என்பதை இன்றைக்கு ஆளக்கூடிய அரசுகள் முடிவு செய்ய வேண்டும். எனவே மது என்பதை ஒற்றை வரியிலே சொல்லலாம், அரசாங்கம் அறிந்து வைத்த ஒன்று. மது வீட்டுக்கு, நாட்டுக்கு, உயிருக்கு கேடு என்பதை அரசும் ஆளக்கூடியவர்களும் நன்கு விளங்கி வைத்த நிலையிலே வருமானத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு தங்களுடைய கொள்கை மதுவிலக்கு என்று இருந்தாலும் அதற்கு எதிர் திசையில் பயணிப்பது என்பது நம்முடைய இந்தியாவிற்கு அழகானது கிடையாது. நம்முடைய முதல்வரையா சொல்லுவாங்க, எல்லாத்திலும் தமிழகம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று. அதே வழிமுறையிலே மது விலக்கு கொள்கையிலும் தமிழகம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு வேண்டுகோளை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்த மேடையிலே விடுதலை சிறுத்தைகள் சார்பாகவும் நானும் கேட்டுக்கொண்டு இந்த மாநாடு மேலும் மேலும் வளப்பெற வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.